அதிகாரத்தை பாவிக்க வேண்டும், துஷ்பிரயோகம்தான் செய்யக்கூடாது. நான் அதிகாரத்தை இயலும் வரையும் 100% நான் பாவித்தேன். அதனால்தான் அரச தரப்பில் இருந்தோ அல்லது கட்டுப்பாடற்ற பிரதேச தரப்பில் இருந்தோ எனக்கு எதிராக விரல்கள் சூட்டப்படவில்லை. இப்பொழுது உங்களுடைய கோரிக்கைகளுக்கு வருகின்றேன். சேவை நலன் பாராட்டு விழா, அங்கே ஒரு அழகான படத்துடன் என்னுடைய படம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி, புனிதமான தொழில், புனிதமான சேவை, புனிதமாகவே நேசிக்கின்றேன், புனிதமாகவே சுவாசிக்கின்றேன். இந்த இடத்தில் இந்த சேவை நலன் பாராட்டில் உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்க முடியுமா முடியாதா? எங்களுடைய சகோதரன் பாஸ்கரன் சூறினார் நகைச்சுவையாக கூறும்படி, வரும் ஆனால் வராது. வரும் ஆனால் வராது என்று இந்த இடத்துல நான் கூறுகின்றேன். சாக்கடை அரசியல் என கூறினார்கள். அதை பூக்கடை அரசியலாகவும் மாற்றலாம். சாக்கடை அரசியல் பூக்கடை அரசியலாகவும் மாறும். எனில் சாக்கடை நாறும், பூக்கடை வாசம் மிளிரும். அதற்கு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்பதுதான் தற்சமயம் என்னுடைய மறுமொழியாக இருக்கின்றது. ஏனெனில் சகோதரன் கிருபாகரன் இருக்கிறாரா, போயிட்டாரா? மனித உரிமைவாதி, மனித உரிமை போராளி. அவரை எனக்கு நிறைய பிடிக்கும். அவருடைய ஆலோசனையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன், நேசிக்கின்றேன். ஏனென்றால் என்னை சாக்கடை அரசியலில் விழ வேண்டாம் என்று சொல்லுபவர்களும் என்னை நேசிப்பவர்களும் இருக்கின்றார்கள். அதில் அவர் ஒருவர். ஆனால் அது சாக்கடையா பூக்கடையா என்றதை காலம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். சகோதரன் பாஸ்கரன் கூறினார், சாக்கடை அரசியல் சாக்கடை அரசியல் என்று கூறிக்கொண்டு அனைவரும் ஒதுங்குவது சரியா அல்லது அதனை தூய புனித நீராக்கி முன்னோக்கி நகர்வது சரியா என்ற வகையில் பேசியிருந்தார். நெல்சன் மண்டேலா அரசியல்வாதி. அவர் சாக்கடை அரசியல் செய்யவில்லை. அறிஞர் அண்ணாதுரை சாக்கடை அரசியல் செய்யவில்லை. ஏன், நம்ம மண்ணிலேயே தந்தை செல்வா சாக்கடை அரசியல் செய்யவில்லையே. ஆனால் நீதித்துறையை நான் தொடர்ந்து நேசிக்கின்றேன், சுவாசிக்கின்றேன். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதா வைக்கப்படவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. அது வைக்கப்பட்டிருந்தால் அப்படியே போகட்டும். ஏனெனில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி வரும்போது நான் 10 மாதங்கள், தை மாதம் ஓய்வு பெற்றேன். 10 மாதங்கள் ஏற்கனவே பேசியிருந்தேன். வெறுப்பு வாழ்க்கை. கடமையை செய்தோம், அனைத்தையும் செய்தோம். சிலருக்கு நான் பேசியது புரியவில்லை அல்லது புரியாத வகையில் நடிப்பது போல் தெரியவில்லை. நான்
20 தை மாதம் ஓய்வு பெற்றேன். 61 வயது. 22 தை மாதம் வெற்றிடம் வந்திருந்தால் எனக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை. ஆனால் 12 தை மாதம் 4 வெற்றிடம் வரும்போது எனக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு. ஏனெனில் நான் 8 நாட்கள் இருக்கு எனக்கு. அந்த வகையில் தான் நான் பேசியிருந்தேன். அதை சிலர் விளங்காது, ஓய்வென்றால் வீட்டை போகத்தானே வேணும், நீ அவங்களுக்கு திரும்பி திரும்பி நான் விளங்கப்படுத்தி கொண்டும் இருக்க இயலாது. முகநூல் இல்லாத ஒரே ஒரு நீதிபதி இளஞ்செழியன் மட்டும்தான். எனது வாழ்க்கையில் என்னிடம் முகநூலே இல்லை. என்னுடைய தொலைபேசி 2500 ரூபா டெலிஃபோன், 24 மணித்தியாலம் ஹாட்லைன், அலரும் கதைப்பேன். மற்றும்படி முகநூல், யூடியூப், வாட்ஸ்அப், வெப்சைட் இது எதுவுமே நான் பார்ப்பதில்லை. ஒருவர் கூறினார், செழியன் நீ உன்னிடம் முகநூல் இல்லை, பட் நீ அனைவரது முகநூலிலும் நீ இருக்கின்றாய் என. விமர்சனங்களை ஒரு புறம் வையுங்கள். விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள். செயல் தான் தேவை. செயல் வடிவம் வேண்டும். ஒரு செயல் வடிவம் உருவாக்கப்பட வேண்டுமானால், செயலாக்கத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அது அங்கே ஆக்ஷன் கமாண்ட் இருக்க வேண்டும். விமர்சனம் கருத்து சுதந்திரம், அது அவர்களுடைய உரிமை. அதை நாங்கள் யாருமே குறை சொல்ல தேவையில்லை. ஃபேஸ்புக் 24 மணித்தியால வாழ்வு, யூடியூப் 48 மணித்தியால வாழ்வு, வெப்சைட் 72 மணித்தியால வாழ்வு. இதோட இது செத்து போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கும். இதுதான் இந்த ஃபேஸ்புக், யூடியூப். ஆகவே இதுகளுக்கு பின்னுக்கு தெரியவும் முடியாது, அதுகளுக்கு பதில் அளித்து கொண்டு இருக்கவும் முடியாது. அது எங்களுக்கு நேரமும் இல்லை. அது வாசித்து கொண்டு இருக்க எனக்கு பதிலளிக்க எனக்கு டைமும் இல்லை. இறுதியாக கூறுகிறேன், யாழ் மண்ணில் கொழும்பிலிருந்து லண்டனுக்கு வந்தேன். பூ ஒன்று புயலாகியது லண்டனில். பூ ஒன்று லண்டனில் புயலாகியது. சுவிட்சர்லாந்து வந்தேன். புயலொன்று பூகம்பமாகியது. இன்று பூகம்பம் சுனாமியாகி உள்ளது. இன்று நான் பார்க்கும்போது பிரான்ஸ், பாரிஸ் மக்களுடைய மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைத்துள்ளது. பூகம்பம் சுனாமியாகி இருக்கிறது. சுனாமி என்பது என்றால் என்ன தெரியுமா? அனைத்து வரம்பெல்லைகளையும் உடைத்தறிந்து முன்னோக்கி வருவதுதான் சுனாமி. அதற்கு கட்டுப்பாடு கிடையாது. அது பிரான்ஸ் நகரில் இன்று அரங்கேறியுள்ளது. அந்த வகையில் ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது நன்றியை கூறி, என்னுடைய தாய் தந்தையர் சம்பந்தமாக 2 வார்த்தைகள் கூறி அமைகின்றேன். எனது தந்தை என்னை நீதிபதியாக அழகு பார்த்தார். எனது தாயார் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு ஏதாவது நடந்திருமோ என்று பயந்தார். எனது மனைவி துப்பாக்கி பிரயோகம் நடந்தபோது ஆஸ்பத்திரியில் இந்த தொலைக்காட்சியில் தான் என்னுடைய துப்பாக்கி சூட்டு சம்பவ செய்தியை பார்த்தார். எனது பிள்ளைகள் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தாய் தந்தையிடம் ஒப்படைத்துத்தான் நான் நீதிபதி தொழிலை ஆற்றியிருந்தேன். என்னுடைய தந்தை ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு கூறுகின்ற வார்த்தை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழ்ந்து போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நான் சொல்லி வளர்த்தார். என்ற தலையில் மேலே தராசு இருக்கின்றது, அதில் ஒரு ஆணி இருக்கின்றது கீழ் நோக்கி. நீதி தளம்பினால் ஆணி தலையில் வந்து விழும் என்பதால் அர்த்தம். அப்படி எந்த ஒரு வழக்குக்கும்
அந்த கதிரையில் இளஞ்செழியன் இருக்கிறான் என்றதை பார்க்காதே. நீதிபதி இளஞ்செழியன் இருக்கின்றார். அவனுடைய தீர்ப்பு நீதியானது, நியாயமானது, அச்ச பயம் எல்லைக்கு அப்பாற்பட்டது என கூறி வளர்த்தவர். அந்த வகையில் அவர் மேலே இருக்கின்றார். அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து வருமென்று பயந்து 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 வாழ்ந்தவா எனது அம்மா. அவாவும் மேலே இருக்கின்றார். அவாவுடைய ஆத்மாவும் சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன். இறுதியாக எனக்கு 2 குழந்தைகள். தற்சமயம் நாலு குழந்தைகள். துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றதன் பின்னர் இறந்து போன எனது மெய்ப்பாதுகாவலர் 17 ஆண்டுகள் என்னுடன் இருந்தவர். அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு சிலாபம் செல்கின்றேன். அனைத்து சட்டத்தரணிகளும் நீதிபதிகளும் சார் சிலாபம் போக வேண்டாம் என்றார்கள். ஏனெனில் அங்கு யாராவது உங்களை பேசினால் அது பிரச்சனையாகிவிடும். நீங்கள் போக வேண்டாம், நாங்கள் சடலத்தை உடலை கொண்டு போய் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் கூறினேன், யாரும் தடுக்க வேண்டாம், நான் தான் கொண்டு போக வேண்டும். அங்கே கொண்டு போனேன். அப்பொழுது யாழ் வைத்தியசாலைக்கு வந்திருந்த அவர் மனைவியும் எனது பின் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். 2 குழந்தைகள். பெண் குழந்தை மூத்தது, ஆண் குழந்தை இளையது. சடலம் வீட்டுக்குள் கொண்டு போய் இறக்கப்படுகின்றது. நான் பயந்தேன். அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு பயப்படவில்லை. அந்த 2 குழந்தைகளின் முகத்தை பார்க்கின்ற சக்தி எனக்கு இருக்கவில்லை. அது அறைக்குள் இருந்து அழுது கொண்டிருந்தார்கள். தந்தையின் சடலத்தை பார்க்க முடியாது என கூறினார்கள். தாயார் வந்தார். 2 குழந்தைகளையும் அழைத்து வந்து எனது காலில் விழுந்து கும்பிடுமாறு பணித்தார். 2 குழந்தைகளும் எனது காலில் விழுந்து கும்பிட்டதன் பின்னரே தந்தையின் உடலை பார்வையிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த 2 குழந்தைகளையும் நான் தத்தெடுத்தேன். ஆண்டு ஜூலை 22 துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றது. 23 அதிகாலை 12:20 மணிக்கு அவர் உயிர் துறந்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுக்குரிய மாதாந்த பணம், கல்வி, உணவுக்கான பணம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனது சம்பளத்தில் இருந்து நேரடியாகவே அனுப்புமாறு கோர்ட்ஸ் அக்கவுண்டனுக்கு படிப்புரை பிறப்பித்தேன். அது தொடர்ந்தது. இப்பொழுது பென்ஷன், கடைசியாக இங்கே வரும்போது அவர்களுக்கு பணத்தை டிபாசிட் பண்ணி வந்தேன். மீண்டும் 17ஆம் தேதி செல்வேன். 11வது மாதத்துக்குரிய பணம் அவர்களுக்கு அனுப்பப்படும். நான் ஏன் கூறுகிறேன் என்றால்,
இறப்பு வீட்டில் இருந்த மகா சங்க உறுப்பினர்கள் தேரர்கள் முன்னிலையில் நான் வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நீதிபதியின் கடமை மட்டுமல்ல, ஒரு தமிழ் மகனின் கடமை என்பதையும் மனப்பூர்வமாக உணர்கின்றேன். அதை செய்வேன், தொடர்ந்து செய்வேன். இறுதியாக மோஸ்ட் வெனரபிள் அஸ்கிரிய மகாநாயக்க, அஸ்கிரிய பீடம் மகாநாயக்க, இலங்கையின் தலைவிதியை நிர்ணயிக்கின்ற நபர்கள் என்னை அழைத்து கண்டியில் கௌரவம் செய்தார். மோஸ்ட் வெனரபிள் மல்வத்த மகாநாயக்க, மல்வத்த பீடம் மகாநாயக்க என்னை கண்டிக்கு அழைத்து என்னை கௌரவம் செய்தார். இதுவரை எந்தொரு நீதிபதிக்கும் அவர்கள் கௌரவித்ததும் இல்லை, என் பின்னரும் அவர்கள் யாரையும் கௌரவிக்கவில்லை. அதனால் தான் கூறுகின்றேன், நமது இனம் பாதிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, கலாச்சார சீர்குலைவுக்குட்பட்டது. அது எவராலும் மறைக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாத குற்றம். அதே நேரம் இனத்தில் ஏற்கனவே கூறியுள்ளேன், உங்களுக்கும் கூறுகின்றேன், இனத்தில் பற்று வையுங்கள், வெறி வேண்டாம். மதத்தில் பற்று வையுங்கள், வெறி வேண்டாம். கலாச்சாரத்தில் பற்று வையுங்கள், வெறி வேண்டாம். பண்பாட்டில் பற்று வையுங்கள், வெளி வேண்டாம். என்னுடைய இனம், மதம், கலாச்சாரத்தை மதிப்பது எனது உரிமை. எவனின் கலாச்சாரத்தை மிதிப்பது எமது உரிமையும் அல்ல. எவனோ எங்களுடைய இனத்தின் கலாச்சார பண்பாட்டை மிதிப்பதற்கும் நாங்கள் அனுமதி வழங்கவும் முடியாது. அதனை மனசில் வைத்து சட்டவாட்சி, சுதந்திரமான நீதித்துறை, ஜனநாயக வரம்பெல்லையில் இப்பொழுது 56 83 வரை அகிம்சை போராட்டம் நடைபெற்றது. 83 2009 வரை ஆயுத போராட்டம் நடைபெற்றது. 2009 சர்வதேச ராஜதந்திர போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. படிமானங்களை பாருங்கள். அகிம்சை, ஹிம்சை, டிப்ளமசி, ராஜதந்திரம் அந்த வகையில் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நாட்டிலும் ஐநா கால் வைத்தால் அது புற்றுநோய். காலை அவர்கள் எடுக்கவும் மாட்டார்கள், சர்ஜரி செய்து காப்பாற்றவும் முடியாது. அது புற்றுநோய். ஏன் கூறுகிறேன் என்றால், ஐநா கால் வைத்த இடங்கள் ஈஸ்ட் திமோர், ஐநா கால் வைத்த இடம் ருவாண்டா, ஐநா கால் வைத்த இடம் யூகோஸ்லோவேக்கியா, ஐநா கால் வைத்த இடம் சியரா லியோன், இறுதியாக ஐநா கால் வைத்த இடம் சுடான். பாருங்கள், அங்கே இறுதி முடிவு என்னென்று பாருங்கள். ஆகவே தாமதிக்கின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று கூறுவார்கள். ஆனால் ஐநாவை பொறுத்தவரையில் தாமதிக்கப்பட்ட நீதிதான் வழங்கப்பட்ட நீதியாக மாறும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.